ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒன் பாட் ரெசிபியா தக்காளி குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போறேங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கோ இல்லனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸுக்கோ இந்த மாதிரி தக்காளி குஸ்கா ஒரு டைம் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த தக்காளி குஸ்கா நல்லா மணக்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி குஸ்கா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியிலயும் செய்யலாங்க. 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். கிராம்ஸ்ல 500 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசிய ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் அரிசியில இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு நமக்கு அரிசி நல்லா ஒட்டாம நல்லா சூப்பரா வரும். பாருங்க, அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். மத்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுக்குள்ள அரிசி நல்லா ஊறி வந்துடும். இப்ப பிரியாணி செய்யறதுக்காக குக்கர் எடுத்திருக்கேங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்க வெறும் ஆயில்ல செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், நெய்ல செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். சின்னதா 2 துண்டு பட்டை, 8ல இருந்து 10 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாங்க. நல்ல பிளேவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கி வரணும். அப்பதான் நம்ம குஸ்காக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 1 கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். 1 கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா மல்லியையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது நல்ல வாசமா இருக்கும் குஸ்கா சாப்பிடும் போது. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 3 தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமா சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும். இப்ப தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் தவிர வேற எந்த மசாலா பொடியும் சேர்க்க போறது கிடையாது. இப்ப மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பாருங்க, தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் மெஷர் பண்ணி பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி மெஷர் பண்ணி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமிங்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு லைட்டா கம்மியா இருக்கறனால நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்தீங்கன்னா தான் அரிசியை சேர்த்துட்டு நமக்கு வெந்து வரும்போது சரியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி லைட்டா நல்லா சூடாகி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் போது ஊற வச்சிருக்கிற அரிசியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, லைட்டா தண்ணி கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அப்படியே பாத்திரத்தோட சேர்க்காம கையில இந்த மாதிரி எடுத்து உதுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓபன் பண்ணும் போதே நல்லா கம்மன்னு செம்ம வாசமா இருந்ததுங்க. செம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான தக்காளி குஸ்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே நமக்கு அந்த பிரியாணியோட ஃபீல் கிடைக்குங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். சூடா இருக்கும் போது கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கர்ல செஞ்சிருக்கும் போது அந்த குக்கரோட சூட்டுக்கே சீக்கிரமா சாப்பாடு உடைய ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான தக்காளி குஸ்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணியிருந்தேங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருந்தது. தயிர் ரைத்தாவோட வச்சு சர்வ் பண்ணவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல டேஸ்டியான தக்காளி குஸ்காவை நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.